காமநாயக்கம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. 1.5 மாசம் ஆச்சு ஒழுங்கா தண்ணி வந்து புழு பூத்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க. புழு பூத்த தண்ணி, அந்த தண்ணியை பாருங்களேன். அந்த தண்ணியெல்லாம் மனுஷன் குடிப்பானா? அந்த தண்ணியை தான் குழந்தைகள் குடிக்குது. அங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒழுங்கான தண்ணி கொடுங்க, முறையான தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்துருக்காங்க. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம ரோட்ல வந்து உட்காந்து இப்ப போராட நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. குடிநீர் பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி தண்ணி பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான வழிமுறையை செய்வாங்களா இல்லையான்னு பார்த்தா இல்ல. அதுல அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, டிவிக்கு கவர்மெண்ட்டுக்கு நாங்க முறை வைக்கிறோம், முறையா வச்சா அது அவங்க வந்து எங்களை காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்ல அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. எந்த ஒரு அவலத்துல இருக்காங்கன்னு பாருங்களேன். தண்ணிக்காக நம்ம நாட்டுல இருக்க நம்மளோட பாமர மக்கள் குடிக்க ஒழுங்கா தண்ணி இல்ல, குடிக்க ஒழுங்கா தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டிருக்காங்க. போன கவர்மெண்ட் தான் சரியில்லை, இந்த கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த கவர்மெண்ட் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் சொல்லித்தான் நான் இந்த வீடியோவை அவங்களுக்காக நான் போட்டுட்டு இருக்கேன். அப்ப என்ன ஒரு மனநிலைமையில இருக்க